இந்த பகுதிகளில் இஸ்லாம் எப்படி வந்தது? யாராலே வந்தது? இறைநேசர்களை தவிர்த்து விட்டு இஸ்லாமிய வரலாற்றை இந்த தமிழகத்தில் எழுதிட முடியுமா? இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லையும் பாருங்க இறைநேசர்கள் அடை. யாருங்க இவங்கன்னா? எங்கேயோ உள்ளவங்க, எதுக்காக வந்தவங்க? இன்னைக்கு முஸ்லீமா இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு காரணம் அவங்க தானே. அல்லாஹ்வினுடைய கிருபையினால அவங்க தானங்க நம்மளுக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தது. குடும்பத்தை துறந்து அத்துணையும் தியாகம் செஞ்சு இன்றைய பகுதியில் உள்ள நம்ம ஏரியாவை எடுத்துக்கிறங்க. எல்லா ஏரியாக்கள்லையும் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு முத்துப்பேட்டையில் ஆரம்பிச்சு என்ன அந்த லைனில் மல்லிப்பட்டினத்திலேருந்து புதுப்பட்டினத்திலேருந்து அதற்கு பின் அப்படியே லைனாக சொல்லிக்கிட்டே வரலாம். சம்பையாக இருக்கட்டும், அல்லது நம்ம அம்மாப்பட்டினமாக இருக்கட்டும், ஜெயதாப்பட்டினமாக இருக்கட்டும், கோட்டைப்பட்டினமாக இருக்கட்டும், எஸ்பி பட்டினமாக இருக்கட்டும், அல்லது தொண்டியாக இருக்கட்டும், எம்ஆர் பட்டினமாக இருக்கட்டும், பிவி பட்டினமாக இருக்கட்டும், அல்லது சோழியக்குடி எம்வி பட்டினமாக இருக்கட்டும், எந்த ஊரையும் எடுத்து பாருங்க இறைநேச செல்வர்கள். பாசிப்பட்டினம் எத்தனை இறைநேச செல்வர்கள், எத்தனை இறைநேச செல்வர்கள் அடங்கியிருக்கிறாங்க. எதனாலங்க? இவர்கள் தான் இந்த பகுதியில் இஸ்லாத்தை கொண்டு வந்தவங்க. இன்னைக்கு இந்த பகுதிகளில் அத்துணை நபர்களும் முஸ்லிம்களாக இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் அதிகமான நபர்கள் கொண்ட இடமாக இந்த இடம் இருக்குன்னா காரணம் யாரு? எத்தனை இறைநேசர்கள் விடுபட்டிருக்கிறாங்க. மன்னிக்கணும், உங்க பேரு சொல்றதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. அருமையானவர்களே, இந்த பகுதி புறாவும் இஸ்லாமாக மாறியதற்கு காரணம் இந்த இறைநேசர்கள் தானே. அந்த நன்றிக்காகத்தானே தர்காக்கள் எழுப்பி வச்சிருக்கிறாங்க. இது அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள் இல்லையா? ஹாஜரா அம்மா சஃபா மருவா மலையில ஏறி நின்றாங்க. அல்லாத இன்ன சஃபா வல் மருவா ஷாயிர் இல்லா, சஃபாவும் மருவாவும் அல்லாவுடைய அத்தாட்சின்னு சொன்னான். அல்லாவுடைய அடையாள சின்னன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆஜா அம்மையாருடைய பாதத்தை சுமந்ததினாலே அது அல்லாவுடைய சின்னம் என்றால், இறைநேசர்களுடைய அந்த உடலையும் இந்த மண் சுமந்திருக்கிறதே, அந்த தர்பார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் இல்லையா?